எதுக்காக எனக்கு வர சொன்னேன்? உனக்கு உதவி பண்ணலான்னு வர சொன்னா ரொம்பதான் சலிச்சுக்கிற. எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? என்ன சொல்ற? ஆமா, இந்தா. இது கவிதா கம்பெனியோட கொட்டேஷன் காப்பியாச்சு. போலீஸ் குவார்டர்ஸ் டெண்டர்ஸ்க்காக நான் கோட் பண்ணி கொடுத்த அமௌண்டோட கம்மியா இருக்க. உன் கொட்டேஷன் லெட்டரை பார்த்து ரெடி பண்ணா அதை விட கம்மியா தான் கோட் பண்ணுவாங்க. என்ன சொல்ற? உன் ஆள் கதிர் ரொம்ப ஒழுக்கமா கொண்டு போய் கொடுத்தான். அதை பார்த்து அவங்க உன்னை விட கம்மியா கோட் பண்ணிருக்காங்க. இதை விட கம்மியா கோட் பண்ணி அந்த ஆர்டர் உனக்கே கிடைக்கிற மாதிரி பாத்துக்கோ. இது எப்படி ஓகே கிடைச்சது? கவிதா பணம் கொடுத்து உன் ஆளே தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட மாதிரி நானும் ஒரு கல்பிரேட்ட கவிதா கம்பெனில செட் பண்ணிட்டேன். இனி எனக்கு வேண்டிய தகவல் எல்லாம் தானே அங்கிருந்து வரும். அப்புறம் உனக்கு ஒண்ணு தெரியுமா? பிரசாத் தான் கவிதா கம்பெனியோட எம்டி. கேள்விப்பட்டேன். உன்கிட்ட வேலை பார்த்த ஆளு உன்னை விட முந்திட்டு போனா அது உனக்கு தானே அசிங்கம். இந்த வாய்ப்பை எல்லாம் யூஸ் பண்ணி சீக்கிரமா உன் கம்பெனி முன்னுக்கு கொண்டு வர பாரு. சரி, நீ எதுக்காக எனக்கு உதவி செய்யற? இதெல்லாம் நான் உனக்காக செய்யறேன்னு நினைச்சியா? அப்படியெல்லாம் கிடையாது. உன் அதிர்ஷ்டம் உன்னோட எதிரியும் என்னோட எதிரியும் ஒரே ஆளா இருக்கிறது தான். சத்தியமூர்த்தி அழிக்கணும்னு நீயும் நினைக்கிற, நானும் நினைக்கிறேன். சத்தியமூர்த்தி அவனோட குடும்பமும் நடுத்தெருவுக்கு வரணும், அவ்வளவுதான். சரி, இதுக்காக உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் செய்யறேன். தேவைப்பட்டாதானே? சரி, இப்போவாது நீ யார் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் முகத்தை நான் பார்க்கணும். நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? என்னோட உதவிதான் உனக்கு முக்கியம். சிலருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாது. அதனாலதான் நான் இப்படி இருக்கிறதே. அதுதான் எனக்கு நல்லது. இந்த அமௌண்ட் கொட்டேஷனை வச்சு நீ புது ஒரு கொட்டேஷனை ரெடி பண்ணிடு. முதல்ல அந்த கதிரை வேலையை விட்டு தூக்குறேன். அவசரப்படாத. அவன் இருந்தாதான் தப்பான தகவல் அந்த கம்பெனிக்கு அனுப்ப முடியும். நான் சொல்றதை கேளு, அதுதான் உனக்கும் நல்லது. மேனகா, என்னடா தலைக்கு குளிச்சுட்டு ஈர தலையோட உட்காந்துருக்க? இப்படியே இருந்தீன்னா தலையில தண்ணி கோர்த்துட்டு ஜலதோஷம் பிடிச்சிரும். நீ தலை குளிக்க போறேன்னு சொல்லிட்டு போகும்போதே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாம்பிராணி போட்டு விடுறேன். வா, காட்டு காட்டு. உங்களுக்கு எங்க இதெல்லாம்? இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? யாரு நீயா? ஒன்ன பாத்துக்கிறதா? 24 மணி நேரமும் என்ன எப்படி கவனிச்சுக்கிறதுன்னு சிந்திக்கிறதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வேலை. நீயாவது ஒன்ன பாத்துக்கிறதாவது. இப்படி ஈர தலையோட இருக்கே, தண்ணி தலைக்குள்ள இறங்கி ஜலதோஷம் பிடிச்சிருச்சுன்னா நீ தான் கஷ்டப்படுவ. அது மட்டும் இல்லாம வயிற்றுல இருக்கிற குழந்தையும் அதை அஃபெக்ட் பண்ணும். வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தா அவங்க பாத்துப்பாங்க. நமக்கு தான் அந்த பாக்கியம் இல்லையே. நான் இருக்கேன், ஏன் பொண்டாட்டியே நான் பாத்துப்பேன். யார் கேக்குறது? அப்படியே கொஞ்சம் காட்டு. மெனகா, கொஞ்சம் நீயே காமிச்சுக்கிறியா? நான் இதை வந்துடுறேன். டேய் பத்ரம், நெருப்புல முடி பட்டுடுச்சுன்னா முடி கறிக்கிடும். இதை வந்துடுறேன்.
இந்தா குடி. என்னங்க இது? இது வந்து பாட்டி வைத்தியம், ஒரு நாட்டு மருந்து. புள்ளத்தாச்சி பொண்ணுங்கெல்லாம் இந்த கஷாயத்தை குடிச்சாங்கன்னா பிரசவ நேரத்துல வந்து சுகப்பிரசவமா அமையுமா. இது ஒரு புக்ல போட்டிருந்தாங்க. நானே நாட்டு மருந்து கடைக்கு போய் எல்லா பொருளும் வாங்கி நானே அரைச்சு செஞ்சேன். இது வந்து கசப்பா தான் இருக்கு, ஆனா உடம்புக்கு நல்லது. நீ என்ன பண்ற, பல்ல கடிச்சு குடிச்சிடணும். என்னம்மா என்ன பாக்குற, குடி. கஷ்டமா தான் இருக்கும், ஆனா குழந்தைக்கு நல்லது. என்னம்மா என்ன ரொம்ப கசக்குதா? பல்ல கடிச்சு குடிச்சிருக்கா? ப்ளீஸ் 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 குடிச்சிரு. குட். சக்கரை சாப்பிடுறியா? ஓ அத்தை வாங்க வாங்க வாங்கத்த. எப்ப வந்தீங்க? நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. மாப்பிள்ளை உன்னை கவனிச்சிட்டு இருக்கிற அழக ரசிச்சுட்டு நின்ன. ஆனா என்னால நம்பவே முடியல. எப்படி இருந்த நீங்க இந்த அளவுக்கு மாறிட்டீங்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாப்பிள்ளை. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னத்த இருக்கு? அறியாமையில பைத்தியக்கார மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்த என்ன கரெக்டான சமயத்துல மேனகா கழுத்து தாலி கட்ட வச்சு என் கண்ணை திறந்து வச்சதே உங்க மக ஸ்னேகாதான். எப்ப மேனகா கழுத்துல நான் தாலி கட்டனோ அந்த நிமிஷத்துல நான் ஒரு புது மனுஷன் ஆயிட்டேன். என் மேல உயிரே வச்சிருக்கிற என் சம்சாரத்தை நான் கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கிறேன். இதுல அதிசயம் என்ன இருக்கு? நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க மாப்பிள்ளை. ஆனா நாங்கள்லாம் மெனகாவை நீங்க எப்படி நடத்த போறீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். இங்க நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போகதான் நானே இங்க வந்தேன். ஆனா நான் பார்த்த விஷயம், அந்த பிரமிப்புல இருந்து இன்னும் என்னால மீளவே முடியல. யார சொல்லி தப்பு இல்ல. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவ்வளவு கொடூரமானவன நடந்துட்டு இருந்திருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து உங்க ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்ணிருக்கேன். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டேன். கல்யாணம் முடிஞ்சு நாங்க இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல மேனகாவே என்ன பார்த்து ரொம்ப பயந்துட்டா இருந்தா. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கு என் மேல இருந்த பயத்தையும் நான் தெளிய வச்சுட்டேன். இப்ப வந்து அவளை நானும் என்ன அவளும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம். ஐயோ நான் ஒரு பெரிய முட்டாள். நீங்க நிக்கிறீங்க, உங்களை அப்படியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க அத்தை, நான் போய் உங்களுக்கு காபி போட்டு எடுத்து வந்துடுறேன். ஐயோ மாப்பிள்ளை, நீ ஸ்ட்ரெயின் பண்ண. ஐயோ வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? வராதவங்க வந்திருக்கீங்க, உங்களை உபசரிக்கிறது ஒரு சிரமமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மேனகா நீ அத்தைட்ட பேசிட்டு நான் இதோ வந்துடுறேன். சரி உட்காருங்க. இந்த அம்மா மேனகா, என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. மாப்பிள்ளை உங்ககிட்ட இந்த அளவுக்கு அன்பா நடந்துக்கிறாரே, இதெல்லாம் நிஜம்தானா? நிஜம்தான் அத்தை. நானும் உங்களை மாதிரிதான் ஆரம்பத்துல அவரை சந்தேகப்பட்டேன். ஆனா நான் சந்தேகப்பட்ட மாதிரி எல்லாம் இல்ல. அவர் நிஜமாவே என் மேல ரொம்ப அன்பா இருக்காரு அத்தை. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டோமே. கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பம் நடத்தும் போது என்ன பாடுபடுத்துவாரோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தா அத்தை. ஆனா நான் பயந்ததுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா அவர் என்ன ரொம்ப அன்பா பாத்துக்கிறாரு. என்னால நம்பவே முடியல. அப்போ ஸ்னேகாவை பத்தி மாப்பிள்ளை ஏதாவது பேச்சு எடுத்தாரா? அவளை அறவே மறந்துட்டாரு. அப்புறம் என்னம்மா, பிரச்சனை எதுவும் இல்லையே? ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போறியா? உடம்ப நல்லா பாத்துக்க. என்ன இந்தாங்க. இப்ப எதுக்கு மாப்பிள்ளை இதெல்லாம்? என்ன பேசுறீங்க நீங்க? அப்பா அம்மா 2 பேருமே இல்லாத அனாதனா. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா ஆரத்தி எடுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்ன உங்க வீட்டுக்கு கூட்டு போய் ஆரத்தி எடுத்து தடபடலா விருந்தெல்லாம் கொடுத்து எங்களை கவனிச்சீங்க. அதுக்கு பதிலுக்கு நான் ஒரு காஃபி போட்டு கொடுக்க கூடாதா? மாப்பிள்ளை உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு காஃபி தான் அத்தை சாப்பிடுவேன். இன்னைக்கு கோட்டா ஓவர். மேனகா, இன்னைக்கு அத்தைக்கு லஞ்ச் நம்ம வீட்டுல தான். பெரிய விருந்தா தடபுடலா பண்ணி அசத்திடணும். என்ன அதனால என்ன தாராளமா சமைச்சிடலாம். ஐயோ, நான் மத்தியானம் வரைக்கும் இருக்க முடியாதுமா. ஏன் வீட்டுல எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்க 2 பேரையும் இவ்வளவு அந்யோன்யமா பார்த்ததே எனக்கு விருந்து சாப்பிட்டது போல மனசுக்கு நிறைஞ்சிருக்கு. இவ எங்க வீட்டு பொண்ணு. இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா நீங்க வச்சிருக்கணும். எனக்கு இதை விட வேற என்ன வேணும்?
இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத. போக போக பாருங்களேன், மேனகாவை நான் எப்படி எல்லாம் கவனிச்சுக்கிறேன்னு எல்லாரும் அதிசயப்பட போறீங்க. மேனகா, இந்த விஷயத்த உங்க மாமா கிட்டயும் சினேகா கிட்டயும் சொல்லணும். அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். என்ன? ம். வரேன் மாப்பிள்ள. சரி அத்தை. நான் போய் அத்தையை வழி அனுப்பிச்சிட்டு சரிம்மா, படிக்கிட்டு இருக்கும்போது பாத்துக்கோ. ஐயா டீ. இங்க வைமா. அது யாருன்னு பாருமா. ஓ, வாங்க தம்பி. இங்க எதுக்கு வந்திருக்க? டேய் வா பிரசாத், வா வா உட்காரு. வணக்கம் சார். வணக்கம், உட்காருமா. என்ன 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க, ஏதாவது விஷயமா? ஆமா மாமா, ஒரு குட் நியூஸ். வா பிரசாத். குட் நியூஸா? என்ன என்ன குட் நியூஸ்? போலீஸ் குவார்டர்ஸ் கட்டணும்னு ஒரு டெண்டர் அறிவிச்சிருந்தாங்கல்ல, இப்படி ஒரு டெண்டர் வந்திருக்குன்னு கைல்வெளி தான் என்கிட்ட காமிச்சாங்க. இந்த ஆர்டரை எப்படியும் நம்ம கம்பெனி எடுத்துக்கணும்னு ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. கம்பெனி என்னை நம்பி ஒப்படைச்சிருக்கீங்க, அதனால இந்த ஆர்டரை எப்படியும் கைப்பற்றணும்னு எனக்கு வெறி. கடைசியா அந்த ஆர்டர் நம்ம கம்பெனிக்கே கிடைச்சிருக்கு. வெரி குட். அப்படியா? காம்படிஷன் அதிகமா இருக்குமே, எப்படி உங்களுக்கு கிடைச்சது? மினிமமா ரேட் கோட் பண்ணவங்களுக்கு தானே ஆர்டர் கிடைக்கும். அந்த வகையில தான் இந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆர்டர் கிடைச்சதுக்கான முழு கிரெடிட்டும் கைல்வெளிக்கு தான் சேரும். ஏன் கொட்டேஷன் அவங்க தான் ரெடி பண்ணாங்களா? ஆமா. ஓ, ஒவ்வொரு கம்பெனியும் என்ன மாதிரி ரேட் கோட் பண்ணிருக்காங்கன்னு பெரிய ரிசர்ச் பண்ணி நம்ம கம்பெனிக்காக கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணாங்க. கைல்வெளியுடைய கால்குலேஷன் மிஸ் ஆகல. கடைசி ஆர்டர் நமக்கே கிடைச்சிருச்சு. வெரி குட் கயல்விழி. உன்னை பார்க்கும் போதே எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா ஏதாவது சாதிப்பேன்னு. அதனாலதான் உன்னை ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். நீயும் நான் நினைச்ச மாதிரியே சாதிச்சிட்ட. சார், நீங்க 2 பேருமே என்ன ரொம்ப புகழ்றீங்க. இந்த கொட்டேஷனை நானும் சார் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் ரெடி பண்ணோம். எது எப்படியோ 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். பிரசாத், இந்த விஷயத்தை கவிதா கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷப்படுவா. அவளுக்கு சொல்லிட்டியா பிரசாத்? சொல்லிட்டா மாமா, ரொம்ப சந்தோஷப்பட்டா. நைட்டு உங்ககிட்ட பேசுறதாவும் சொல்லியிருக்கா. அப்புறம் அவ போன காரியம் நல்லபடியா மூவ் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா. குடுமா எடுத்துக்க பிரசாத். மாமா நீங்க சாப்பிடுவா, எனக்கு இருக்க. பிரசாத், கயல்விழிக்கு நான் ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நானே இன்சென்டிவா ஒரு செக் கொடுக்கலான்னு இருந்தேன். நீங்களே கொடுக்கறேன்னு சொல்றீங்க, தாராளமா கொடுங்க மாமா. அருண். சரிங்கப்பா. இந்தங்கப்பா. கொடுப்பா. கயல்விழி, உன்னோட திறமையை பாராட்டி நான் உனக்கு கொடுக்க போற ஒரு சின்ன கிஃப்ட். இது எங்க பரம்பரை மோதிரம். நீ இதை மறுக்காம வாங்கிக்கணும். சார், எதுக்கு இதெல்லாம்? வாங்கிக்கமா. வாங்கிக்க. வாங்கிக்கங்க. தேங்க்யூ சார். போட்டுக்குமா.
ரொம்ப தேங்க்ஸ். பிரசாத், உங்க 2 பேரால நம்ம கம்பெனி பெரிய உயரத்துக்கு போகணும். கயல்விழி, நீ எதுவும் கேட்க வேண்டாம். எல்லா விதத்திலையும் உனக்கான மரியாதை தானவே உன்னை வந்து சேரும். என்ன பிரசாத் நான் சொல்றது? 10% கரெக்ட் மாமா. சரிங்க சார், நான் கிளம்புறேன். ஓகே. வரேன் சார். வாமா. வரேங்க. ஐயா, ராத்திரிக்கு வேண்டிய டிஃபன்லாம் செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு காலையில வரட்டுங்களா? சரிம்மா. சரிங்க ஐயா. ஓகே. அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, என்னாச்சுமா உனக்கு? எம்எல் என்ன கோவம்? ஏண்டி, சத்தியமூர்த்தி குடும்பத்தை பழி வாங்கணும், அவனை நடுத்தருக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்குள்ள புகுந்தோம். நீ என்னடானா அவனுக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுத்ததும் இல்லாம அவன் கொடுத்த மோதிரத்தை வெக்கமே இல்லாம கையில போட்டுக்கிட்டு இருக்க. பணங்காசை பார்த்த உடனே மதி மயங்கிடுச்சா? அம்மா, நான் உன் பொண்ணுமா, நீ என்ன சந்தேகப்படலாமா? லாபம் சம்பாரிச்சு கொடுத்தேன்னு நீயே ஒரு முடிவுக்கு எப்படி வர முடியும்? ஆர்டர் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதானே. என் மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை வரணும். உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பாலிடிக்ஸே இருக்குமா. வந்து வண்டியில உட்காரு, போற வழியில எல்லாம் சொல்றேன். என்னடி சொல்ற? நீ வீட்டுக்கு வாமா, எல்லாத்தையும் சொல்றேன்.